திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் மற்றும் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான இக்கோயிலில் பால்குட ஊர்வலம் மற்றும் பால்குட அபிஷேகத்தை தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். கோவை காட்டூர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மனுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மற்றும் பணத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது. தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கனி தினத்தை முன்னிட்டு முத்துமாரியம்மன் கோவில் மூலஸ்தானம் முழுவதும் 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. மேலும் முத்துமாரியம்மனுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளால் தன அலங்காரம் செய்யப்பட்டது. தன அலங்காரத்தில் காட்சியளித்த முத்துமாரியம்மனை பக்தர்கள் ஏராளமானோர் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயிலில் பழ வகைகள் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து அதிகாலை முதல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதேபோல திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலை கோயிலில் சூரிய பகவான் சிவனை வழிபடும் நிகழ்வு நடைபெற்றது. திருநேர் அண்ணாமலை கோயிலில் உள்ள சிவலிங்க திருமேனி மீது சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் விழுந்தது. இந்த அரிய நிகழ்வை கண்டு ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடை அதிகாலை 4 மணிக்கே திறக்கப்பட்ட நிலையில் கால பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து சுவாமிக்கு உச்சிக்கால பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கனி காணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோயிலில் கனி காணும் கைநீட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வைரவ சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சித்திரை விசு கனி தரிசனம் நடைபெற்றது. நகர வைரவன்பட்டியில் அமைந்துள்ள இக்கோயிலில் காலை கோ பூஜை, லட்சுமி பூஜைகளுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு நாணயங்கள் வைத்து தன பூஜையும், பின்னர் வைரவருக்கு கனி பூஜையும் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட நாணயங்கள் வழங்கப்பட்டது. தமிழ் வருடப்பிறப்பை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. அண்ணாமலையார் திருக்கோயிலில் முக்கிய விசேஷ நாட்களில் தங்கத்தேர் பவனி நடைபெறுவது வழக்கம். அதன்படி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டு தொடர்ந்து கோயிலின் 3ஆம் பிரகாரத்தில் கொடிமரம் முன்பாக தங்கத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழ் புத்தாண்டையொட்டி மயிலாடுதுறையில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயூரநாதர் கோவிலில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. மயூரநாதர் கோவிலில் பக்தர்களின் பங்களிப்புடன் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் முத்தினால் செய்யப்பட்ட புதிய முத்து அங்கி சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. காலை முதலே திரளான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான தமிழ் புத்தாண்டு அன்று கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து எடுத்தனர். மேலும் பக்தர்கள் காவிரியில் இருந்து தீர்த்த குடம், பால் குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டவுடன் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பிறகு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மூலவருக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் திருப்பதி மலைக்கு செல்வதற்காக நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் காத்திருந்தன. 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கு 3 முதல் 5 மணி நேரமும், முன்பதிவு டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்திற்கு 20 முதல் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 79,100 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாகவும் 3,52,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கைகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.